விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் உள்ள தனியார் பள்ளி, இந்த செயின்ட் மேரிஸ் பள்ளி. இந்த பள்ளியில் பார்த்தீங்கன்னா யூகேஜி மாணவி லியா லட்சுமி என்ற மாணவி வந்து இன்று மதிய இடைவேளையின் போது தவறுதலாக செப்டிக் டேங்க் உள்ளே விழுந்துள்ளார். சம்பவமானது விழுப்புரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. யூகேஜி மாணவியின் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினர். 2 மணி நேரத்திற்கு மேலாக அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சிறுமியின் இறப்பு தொடர்பாக பள்ளி நிர்வாகம் தான் முழு பொறுப்பேற்க வேண்டும், பள்ளி நிர்வாகம் தான் காரணம் என குற்றம் சாட்டி அடிக்கடியாக பள்ளி அந்த சிறுமியின் பெற்றோர்கள் வைத்து வந்த நிலையில் அவர்கள் சிசிடிவி காட்சி ஒன்று வெளியாகியுள்ளது. இந்த சிசிடிவி காட்சியில் பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவி அந்த சிறுமியை பார்த்தீங்கன்னா செப்டிக் டேங்க்ல இருந்து தூக்கி அவங்க வந்து இந்த கார் மூலியமா வச்சு அந்த நிர்வாகத்தின் மூலியமாக வச்சு அவங்க வந்து தூக்கி செல்லும் காட்சி வந்து தற்போது நமக்கு கிடைத்துள்ளது. இந்த காட்சியில் பார்த்தீங்கன்னா அந்த உழந்த பகுதியில் வந்து நம்ம சிசிடிவி காட்சி இல்லை என தகவல் தெரிவிக்கின்றனர். ஆனாலும் அவர்கள் வெளியே எடுத்துச் செல்லும் அந்த மாணவியை மருத்துவமனைக்கு தூக்கி செல்லும் காட்சியானது நமக்கு அந்த சிசிடிவி காட்சி மூலமாக நமக்கு தெரிய வந்துள்ளது. தற்போது சூழ்நிலையில் அந்த சிசிடிவி காட்சி கிடைத்துள்ளது. நம்ம இந்த சிறுமி உயிரிழந்த சம்பவம் இந்த விக்கிரவாண்டி பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பல்வேறு அரசியல் தலைவர்களும் நேரில் வந்து இந்த பார்வையிட்டு அவர்கள் பெற்றோர்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கின்றனர். காவல்துறை சார்பாகவும் இந்த சம்பவம் குறித்து தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த காவல்துறை சார்பில் இந்த சம்பவத்திற்கு காரணம் குறித்தும் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இருப்பினும் பெற்றோர்கள் மிகுந்த மன வளர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளனர், மிகுந்த வருத்தத்தில் உள்ளனர். சிறுமி யூகேஜி படிக்கின்ற சிறுமி தற்போது செப்டிக் டேங்கில் உயிரிழந்த மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் இந்த பகுதியில் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளி வளாகத்தில் முக்கியமான அறைகள் மற்றும் பள்ளி அறைகள் மற்றும் பள்ளி வளாகங்கள் உள்ளிட்ட பகுதிகள் வந்து சிசிடிவி காட்சிகள் பொருத்தப்பட்டுள்ளது. ஆனால் அந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா அந்த பள்ளி மாணவி சிறுமிகள் யூகேஜி மாணவி சிறுமி வந்து பாத்தீங்கன்னா லியா லட்சுமி வந்து உயிரிழந்த சம்பவம் பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் பாத்தீங்கன்னா சிசிடிவி கண்காணிப்புல இல்ல. அவங்க பாத்தீங்கன்னா பின்புறம் அது வந்து பள்ளியின் அந்த வறண்டா பகுதி முன்னாடி கிரவுண்டு லாஸ்ட் எண்டு பள்ளியோட கடைசி பகுதியில வந்து செப்டிக் இருக்குது. அந்த அருகாமலேயே அந்த பூங்கா இருக்குது. இந்த பூங்கா உள்ளிட்ட பகுதியெல்லாம் கூட சிசிடிவி காட்சிகள் வச்சிருக்காங்க. மற்றபடி பின்புறமா பாத்தீங்கன்னா அந்த பகுதியில வந்து சிசிடிவி காட்சிகள் எதுவும் இல்லை, சிசிடிவி கேமரா சேர்க்கப்படவில்லை. அங்க பாத்தீங்கன்னா அந்த சிசிடிவி கேமராக்கள் இல்லை. ஆனால் இந்த வெளிநடுக்கில் வெளியில் உள்ள பகுதி, இந்த வறண்டா பகுதி, பள்ளி நிர்வாகத்தின் வெளியில் உள்ள பகுதி, பள்ளி வகுப்பறை உள்ளிட்ட பகுதியில் சிசிடிவி காட்சிகள் பொருத்தப்பட்டுள்ளது. சுமார் 20-25க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகள் பொருத்தப்பட்டுள்ளது. மேலும் சில சிசிடிவி கேமராக்களும் பார்வையிடப்பட்டு வருகிறது. தொடர்ந்து பார்வையிடப்பட்டு வருகிறது.